சென்னை நந்தம்பாக்கத்தில் 2 நாட்களாக நடைபெற்று நிறைவடைந்துள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அமெரிக்கா, ஜப்பான், சீனா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள் பங்கேற்றனர். 450 வெளிநாட்டு பிரதிநிதிகள் உட்பட 3000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். முதல் நாளில் தமிழ்நாடு அரசின் 1 லட்சம் கோடி அமெரிக்க டாலர் பொருளாதாரத்திற்கான தொலைநோக்கு திட்ட அறிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். அதனை ஒன்றிய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பெற்றுக்கொண்டார். முதல் நாளில் 5.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு என்ற இலக்கு எட்டப்பட்டது. 2வது நாளில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமையவுள்ள காலணி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், உலகமே வியக்கும் வகையில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தி தமது இதயத்தில் இடம் பிடித்து விட்டார் என்று தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜாவை பாராட்டினார். நிர்ணயித்த அளவை விட எதிர்பார்க்காத வகையில் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 6,64,180 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். இதன் மூலம் 26,90,657 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் 14,54,712 பேர் நேரடி வேலைவாய்ப்பை பெறுவர் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது இறுதி செய்யப்பட்ட மொத்த முதலீடுகள் முன் எப்போதும் இல்லாத அளவா 6,64,180 கோடி ரூபாய் என்பதை இந்தியாவே உற்று நோக்கும் இந்த அவையில் பெரும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம். இந்த திட்டங்கள் மூலம் நேரடி வேலைவாய்ப்பென்ற வகையில் 14,54,712 நபர்களுக்கும், மறைமுக வேலைவாய்ப்பு என்ற வகையில் 12,35,945 நபர்களுக்கும் என மொத்தம் 26,90,657 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். உலக அரங்கில் முதலீட்டுக்கான சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு உருவாகும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உற்பத்தியை தொடங்குவதில் இருந்து அதற்கு பிறகும் கூட தொழில் நிறுவனங்களுக்கு உறுதுணையாக அரசு இருக்கும் என்று கூறிய அவர், புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செயல்படுத்த தொழில்துறை அமைச்சர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றார். உங்களுக்கு தேவையான எல்லா கிளியரன்ஸும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமாக விரைந்து வழங்கப்படும் என்று நான் உறுதி கூற விரும்புகிறேன். அதேபோல இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்த தொழில்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படும். அதில் தொழில்துறை அலுவலர்கள், கைடன்ஸ் அலுவலர்கள் ஆகியோர் பங்கேற்பாங்க. ஒவ்வொரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் தொடர்ந்து கண்காணித்து அதை முழுமையான தொழிற்சாலையாக மாற்றுவதற்கு அவங்க எல்லா முயற்சிகளையும் எடுப்பாங்க. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் தமிழ்நாட்டில் அடுத்த 20 ஆண்டுகளுக்கான வளர்ச்சிக்கு அடித்தளமிடப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழகத்தின் வளர்ச்சியில் பெரும் பாய்ச்சலாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.